Hello friends, welcome back to Cyber Codex. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்ஸ் பிளஸ் என்னென்ன ப்ராப்ளமேட்டிக் அண்ட் ப்ரிடிக்டட் அது போக நமக்கு தெரியாத மாதிரி கொஸ்டின்ஸ் லைக் ஒரு பெரிய பேரா மாதிரி ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்கல்ல இந்த கொஸ்டின் தான் இருக்கும் பட் அந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நமக்கு எப்படி ப்ராபபிலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ பிகாஸ் வி ஆர் இன் பிடெக் ஏஐடிஎஸ் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் எப்படி திங்க் பண்ணணுங்கிற மாதிரி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ரைட் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ வந்து அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ அதை பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஒரு கேம் ட்ரீ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ கேம் ட்ரீ அப்படிங்கிறத விட இதை வந்து நம்ம மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ எந்த யூனிட்ல படிச்சிருப்பீங்க தேர்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க ஓகே ஸோ மின் மேக்ஸில் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குது ஓகே ஸோ அந்த மின் மேக்ஸு இது ஒரு டயக்ராமாக போட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் அந்த டயக்ராமை எப்படிலாம் நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணலாம் லைக் சிஎஸ்பி கன்ஸ்ட்ரெயின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்காரிதமை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டொமைன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லிட்டு சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா தெர் ஆர் 5 ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் 10 கிளாஸ் ரூம்ஸ் ஸோ 10 கிளாஸ் ரூம் இருக்குதான் 5 ப்ரொஃபஸர்ஸ் a list of classes to be offered and a list of possible time slots for classes. Each professor has a set of classes. ஒரு ப்ரொஃபஸர்ஸ்க்கும் set of classes இருக்கும் ஓகே ஸோ தட் he or she can teach. ஸோ அந்த கிளாஸில் வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க டீச் பண்ணிப்பாங்க ஸோ ஒரு கிளாஸ் ரூமுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம டீச் பண்ணலாம்னு ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதில் சர்க்கிள் வந்து சான்ஸ் நோட்ஸ் தான் அண்ட் இந்த மேக்ஸ் நோட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ட்ரையாங்கிளாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை அப்படியே ஆப்பனண்ட்டாக கொடுத்து அதை வந்து மின் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வி ஹாவ் டு ப்ரிடிக்ட் அண்ட் வி ஹாவ் டு அப்ளை தி சிஎஸ்பி ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட் ஸ்பேஸ் ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் யூனிட் தான் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் இருக்குதுல்ல ஸோ அந்த கான்செப்ட்ஸ் ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு டயக்ராம் கொடுத்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் டெப்த் லிமிட்டட் ஸோ ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணுமா கோல் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் தென் இந்த கோல் ஸ்டேட்டில் இஃப் த கோல் ஸ்டேட் இஸ் நம்பர் 11 ஸோ 11 அப்படிங்கிறது என்னது கோல் ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இஃப் ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் இஸ் யூஸ்டு டு ட்ராவர்ஸ் த ஸ்டேட் ஸ்பேஸ் ஸ்டேட் ஸ்பேஸ்க்கு ட்ராவர்ஸ் ஆகுது ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வில் த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ பி கன்ஸ்ட்ரக்டட் எவ்வளோ டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஆஸ் பர் நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு தென் இதே மாதிரி பைடைரக்ஷனல் சர்ச்சுக்கும் எப்படி பண்ணணும் ஸோ என்னென்ன பிரான்ச்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நமக்கு பைடைரக்ஷனாலே பிரான்ச்சிங் ஃபேக்டர்னு ஒன்று கொடுப்போம் ஸோ அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க தென் தேர்ட் சம் என்ன அப்படின்னா A ஸ்டார் அல்காரிதம் இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் ரூட் மேப்பிங் சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஃப்ரம் த பிகினிங் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பாத்வே ஷார்ட்டஸ்ட் பாத்தில் எவ்வளோ போகலாம் ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த டேபிள் தான் ஹியூரிஸ்டிக் டேபிள் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் ரூட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகே ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இல்லை செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க தென் மேப் கலரிங் அப்படின்னா என்னது லைக் ரெட் கிரீன் ப்ளூ அப்படிங்கிறத நம்ம ஈக்குவலாக அப்ளை பண்ண மாட்டோம் ஒன்று கான்ட்ரவர்சி அதை நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ ரெட்டும் க்ரீனும் இருந்தது அப்படின்னா ரெட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெட் கலரே போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் தென் ப்ரிடிகேட்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிடிகேட்ஸ் அப்படின்னா என்னது நம்மளோட ஃபோர்த் யூனிட் லைக் எஃப்ஓஎல் கான்செப்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு சிலாஜிசம் கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க தென் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இங்கேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்ஃபரன்ஸ் ரூல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்ஃபரன்ஸ் ரூல்னாலே நமக்கு என்னது எஃப்ஓஎல் ப்ரொபோர்ஷனல் லாஜிக் ஃபோர்த் யூனிட் கான்செப்ட்
Then next ஒன்னும் அதே மாதிரி தான் negation வச்சு நமக்கு FOL condition. So FOL ல வந்து objects, classes, so அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Then D separation. So Bayesian networkல எப்படி நம்ம அந்த D separation பண்றது and இதை வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் with evidence ஓட கொடுக்க சொல்லியிருக்காங்க. So Bayesianனாலே probability of A by B அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கேம் ட்ரீ வச்சுதான். ஸோ கேம் ட்ரீனாலே நமக்கு எங்கே போயிடுவோம், ஃபர்ஸ்ட் யூனிட் மின்மேக்ஸுக்கு மூவ் ஆயிடுவோம். ஓகே, ஸோ அங்கே வந்து ஒரு பிளேயர் எப்படி மின்மேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங், ஸோ அப்போ தேர்ட் யூனிட்ல உள்ள ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்கும் இங்கே நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இது வரைக்கும் ஒரு செட்டு தான் பார்த்துருக்கோம். அடுத்து April May 2023 செகண்ட் செட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க ப்ரெடிக்ட் பண்ணி ட்விஸ்டடா அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த 4 இதையும் நம்ம அப்ளை பண்ணணுமா, சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ், கோல் பேஸ்டு, யூட்டிலிட்டி, டேபிள் லுக்கப். ஸோ அது யாருக்கு அப்படின்னா ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் சிஸ்டம், அண்ட் தென் ஸ்டார்ட்லைட் இமேஜ், தென் பார்ட் பிக்கிங், தென் இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ் டியூட்டர். ஸோ இவங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். தென் மித்த எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஈஸி தான். கிளாஸ் ஷெட்யூலிங். ஸோ கிளாஸ் ஷெட்யூலிங் அப்படிங்கிறதும் அதே தான். நம்ம மேலே ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, எப்படி ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து நமக்கு அக்கமடேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கான்செப்ட். தென் 7th கொஸ்டின் பாருங்க. ஸோ 7th கொஸ்டின்லையுமே நமக்கு அந்த மேமல் லைக் FOL கான்செப்ட்ஸில் யூனிஃபிகேஷன் வச்சு நமக்கு சால்வ் பண்ணுவாங்க. ரைட், தென் அடுத்த அதுக்கு கீழே இப்போ பார்ட் பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் ஜெக் ப்ராப்ளம். ஸோ வாட்டர் ஜெக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் ஸ்பேஸ். ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் அதில் ஆப்டிமல் சீக்வன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னா BFS DFS நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி கொடுத்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி. த நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் ரெசல்யூஷன். ஸோ இங்கே வந்து என்னது ப்ரோலாக்கும் FOL யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அகைன் ப்ரோலா கான்செப்ட், இங்கேயும் ப்ரோலா கான்செப்ட்ஸ் தான். தென் அப்ராப்ரியேட் சர்ச் அல்காரிதம், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். தென் ஏதாவது பசில் லைக் n பசில் இல்லை 4 பசில் 8 குயின் பசில், ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இந்த கொஸ்டினும் நம்ம மேலே பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க. ட்ராவல்மேன் இன் robotic language carrier. So it is an autonomous suitcase. So which is able to follow its owner on its own. It makes use of anti-collision. So technology இதெல்லாம் கொடுத்து ஃபைனலாக ஏஜென்ட் சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், ஃபர்ஸ்ட் யூனிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் என்விரான்மெண்ட் ஒன்று பார்த்துருப்போமா. ஸோ அந்த டாஸ்க் என்விரான்மெண்ட் வச்சு பண்ணணும். தென் வேக்கம் கிளீனர். ஸோ வேக்கம் கிளீனர் மீன்ஸ் எந்த மாதிரி நம்ம பர்சனலைஸ்டாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுவும் அதே டாஸ்க் PEASன்னு ஒன்று படிப்போம்ல, ஸோ அதை வச்சு we have to construct. ஃபைனலி சிம்பிள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிக்டாக்டோ பசில். ஸோ டிக்டாக்டோன்னா அந்த OXன்னு சொல்லிட்டு பண்ணுவோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் பண்ணணும். தென் கன்ஸ்ட்ரைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபைனலி இன்ஃபரன்ஸ், அந்த ஃபார்வர்ட் செயினிங் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அது கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே 8 ஜெக் ஃபர்ஸ்ட் யூனிட் கான்செப்ட். தென் எவ்ரி சைல்டு இஸ் ஹேவிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி FOL கான்செப்ட். ஸோ FOL அப்படிங்கும்போது நம்ம ஒரு இதுக்கும் கன்க்ளூஷன் வச்சு சிலாஜிசம் ட்ரா பண்ணி பார்த்தா இட் இஸ் பெஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் அண்ட் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இதோட ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.